அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய அரசியல் நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது பயங்கரமான ஒரு தாக்குதல், நம்ம நினைக்கிற மாதிரியான தாக்குதல் அல்ல, பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுக்கு அமெரிக்க தரப்பில் என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இரண்டாவது, இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட பிணைய கைதியில் இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் அப்படின்னு சம்பவம் எடுத்து கொஞ்சம் பரபரப்பாக்கி இருக்கிறாங்க. மூன்றாவது சம்பவம் என்னென்னா, மேக்ரன் அவர்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, மனுஷன் ஒரு நிம்மதியாக ஒலிம்பிக்கோட ஒரு ஓப்பனிங் செராமனி நடத்த முடியலையே, பயப்பிள்ளைங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களேன்னு நீ கண்டிப்பாக நினச்சிருப்பார். அடுத்தடுத்த பரபரப்பக்கூடிய சம்பவங்களில் இஸ்ரேலினுடைய பிரசிடெண்ட்டை வரவேற்பு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் பல சம்பவங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதம் வந்துட்டாவே திரும்புகிற பக்கம்லாம் ஒரு ஆடி ஆஃபர் இல்லை, அந்த பக்கம் ஆடி ஆஃபர், இந்த பக்கம் ஆடி ஆஃபர், திரும்புகிற பக்கம்லாம் ஆடி ஆஃபராக இருக்குது. அதனால் ஒரு ஆடி மாத செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலான் இருக்கேன். நைஜர் இருக்காங்கல்ல, நைஜர் வந்து அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காங்க, அமெரிக்கா இன்னும் எங்கள் நிலைகள்லேருந்து நீங்கள் கிளம்பாமல் இருக்கீங்க, எப்போ கிளம்புவீங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட கேட்டதுக்கு அமெரிக்கா சொல்லிட்டாங்க, இதை பாருப்பா, ஆடி மாதம் வந்து புதுசாக வீட்டுக்கும் போக மாட்டாங்க, இல்லை காலி பண்ணவும் மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆடி மாதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு காலி பண்ணிடுறோம், அதாவது ஆகஸ்ட் மாதம் நாங்கள் காலி பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக அமெரிக்கா ஆகஸ்ட் மாதம் காலி பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை ஆடி மாதத்தில் கிளம்ப முடியாதனால தான் ஆகஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். நான் ஸோ ஒருவேளை ஆடி மாதமாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன். சரி, ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, ஓப்பனிங் செராமனி நடக்குது. ஓப்பனிங் செராமனியில் அடுத்தடுத்த பரபரப்புகள். குறிப்பாக இப்போ நான் நியூஸ் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வீரர்கள், ஒலிம்பிக் வீரர்களை ஏற்றிட்டு சம்பவ இடத்துக்கு பாரிஸுக்கு போகிறதுக்கு தான் பிளான். ஆனால் திடீர்னு ட்ரெயினோட தொடர்பு துண்டிக்கப்பட்டது, இன்னும் வந்து சேரலை, எங்கே இருக்குன்னே தெரியலன்ற மாதிரி ஒரு பரபரப்பை கிளப்பிட்டாங்க. ஏன்னா காலையில் நடந்த விஷயத்திலே பார்த்தோன்னா, அந்த வரைபடத்தில் தெரியுதில்ல, சென்ட்ரலில் பாரிஸ் இருக்குது, எல்லா ட்ரெயின் பாத்துலேயும் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட தொலைவில் கட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக சிக்னல் கிடைக்கல, எதுவுமே இல்லை, அவங்களால அந்த இடத்த போய் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சதி வேலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சதி வேலையை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி இருக்கிறாங்க. அது இல்லாமல் வர சனி ஞாயிறு லீவ் இல்லையா அவங்களுக்கு, சில வீக் டேஸ்னால மக்கள் நிறைய வெளியேறணும்னு நினச்சாங்க, நிறைய டூருக்கு போகணும்னு நினச்சாங்க, ஒட்டு மொத்தமாக முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஓப்பனிங் செராமனிக்கே பெரிய ஒரு சட்ட சிக்கலாக போச்சு. அது ஒரு பரபரப்பா. இரண்டாவது பரபரப்பு என்னென்னா, சுவிஸ் பிரான்ஸினுடைய பார்டரில் ஒரு விமான நிலையம் ஒன்று, ஹட் பெசில் அப்படின்ற ஒரு மல்டிஹவுஸ் ஏர்போர்ட்டு. அந்த ஹட் பெசில் மல்டிஹவுஸ் ஏர்போர்ட்டில் திடீர்னு ஒரு மர்ம நபர் ஃபோன் பண்ணி, இங்கே பாருப்பா, விமான நிலையத்தை தும்சம் பண்ணி தூளாக்க போகிறோம், முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்கன்ற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. உடனடியாக இந்த பாம் த்ரெட்டை அவங்க ஃபாலோ பண்ணி விமான நிலையத்தை அவசரமாக மூடி மக்கள் எல்லாம் வெளியேற்ற வச்சு ஃபுல் செக்யூரிட்டி கண்ட்ரோலை கொண்டு வந்து அங்கே ஒரு பரபரப்பான சம்பவம் ஃப்ரான்ஸுடைய எல்லை பகுதியில், அதாவது சுவிஸ் பிரான்ஸுடைய எல்லை பகுதியில். சரி, இதுதான் அப்படின்னா மூன்றாவது ஒரு பரபரப்பு சம்பவம் என்ன அப்படின்னா, இது பரபரப்புன்னு சொல்லலாம், எதிர்ப்புன்னு சொல்லலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இஸ்ரேலினுடைய பிரசிடென்ட் ஹெர்சாக் அவர்கள் வந்து நேராக இந்த குறிப்பாக ஓப்பனிங் செராமனிக்கு கலந்துக்கிறார் சிறப்பு அழைப்பாளராக. குறிப்பாக மேக்ரன் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ பதிவு கூட பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. சந்திச்சிருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்விட்டரில் எக்ஸ்தலத்தில் போட்டார். என்ன அப்படின்னா, குறிப்பாக ஃப்ரான்ஸில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கான காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அது எல்லாத்துக்கும் காரணம் ஈரான் தான். ஈரான் இந்த மாதிரியான பலே வேலைகளை செய்வாங்க. ஸோ ஈரானுடைய உளவு தகவல் அப்படின்றத விட அவங்க ஹேக்கர்ஸ் தான் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க தான் அந்த பின்புலமாக இருக்காங்கன்ற ஒரு பகீர் குண்டு வந்து பகீர்னு போட்டார். ஒருவேளை அவருக்கு மட்டும்தான் பகீர்னு இருக்கா, அது வழக்கமான செய்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே போயிட்டு இப்போ தான் இவங்களோட பிரைம் மினிஸ்டர், இது பிரசிடெண்ட்டோட தகவல்னு எடுத்துக்கலாம், பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாஹு அங்கே போயிட்டு ட்ரம்ப்போட அசாசினேஷன் காரணமே யார்? ஈரான் தான். அமெரிக்காவில் இந்த அளவுக்கான போராட்டம் நடத்துறதுக்கான காரணம் யார்? ஈரான் தான் அப்படின்னு அடுக்கடுக்கு குற்றச்சாட்டு சொல்ல, இன்று ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, அதனால் தனது எக்ஸ்தலத்தில் வந்து சப்போஸ் என்னை கொல்ல முயற்சி பண்ணது ஆல்மோஸ்ட் ஈரான்னு தெரிஞ்சுது அப்படின்னா, ஹோப்
நான் வந்துட்டேன் அப்படின்னா ஈரான் இந்த வரைபடத்திலே இல்லாத அளவுக்கு அப்படியே துவம்சம் பண்ணி தூளாக்கி இப்படி 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 அப்படி இப்படி சாம்பல் ஆக்கிடுவேன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்னப்பா அவ்வளோ பெரிய நாட்டை சாம்பல் ஆக்கிடுவீங்களா, வசனம் ரொம்ப பெருசால இருக்குன்ற மாதிரி வந்து வைப், அதாவது இந்த பூலோகத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணிடுவோன்ற அளவுக்கான ஒரு ட்விட்டை இவங்க போடுறாங்க. சரி, இது ஒரு மிரட்டல், ஒரு தோனின்னு எடுத்துக்கலாம். நம்ம வழக்கமாக எலெக்ஷன் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான டைலாக் வந்து இருக்க தான் செய்யும். சரி, இந்த டைலாக்கை விட காலையில் கமலா ஹாரிஸ் அவரோட டைலாக் ஒன்று நம்ம பார்த்துட்டு போயிடலாமே. வந்த செய்தியோட அந்த டைலாக் இன்னுமே நைட்டு மலாந்து படுத்து யோசனை பண்ணால் கூட எனக்கு அந்த டைலாக் வந்து அப்படியே அடிக்கடி சிறுமூலையில் போயிட்டு ஃபுல்லாக உட்காந்துருச்சு உள்ள. அதனால் உங்களுடைய சிறுமூலையும் பாதிக்கிற அளவுக்கான ஒரு செய்தி நான் கொண்டு வரேன் பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது துன்பத்தை பார்த்து உணர்வற்றவர்களாக இருக்க நாம் நம்மை அனுமதிக்க முடியாது. இந்த டைலாக் ரொம்ப மறுபடியும் ஒரு தடவை உங்ககிட்ட சொல்கிறேன். துன்பத்தை பார்த்து உணர்வற்றவர்களாக இருக்க நாம் நம்மை அனுமதிக்க முடியாது, நான் அமைதியாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான், ஒரு துன்பத்துக்கு, ஒரு மக்களுக்கு ஒரு சிறிது துன்பம் என்றாலும் நான் ஒரு பொழுதும் எனது பொறுமையை நான் அடக்கிவிட மாட்டேன், கொஞ்சம் வெகுண்டு எழுந்து விடுவேன், உடனடியாக வார்நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி விடு, இதுதான் எனது இறுதி ஆணைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒரு டைலாக் எல்லாம் பார்த்தாங்கன்னா, யாருப்பா அமெரிக்காவா, நீங்களா இப்படி சொல்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு எறும்பு கடிச்சா கூட அந்த துன்பத்தை தாங்க மாட்டேன்ற அளவுக்கு சொல்லியிருக்கீங்களே, அதுதான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. இத்தனை நாள் பைடன் அவர்கள் கூட இருந்துட்டு அல்சாட்டம் பண்ணதெல்லாம் பெருசாக மறந்துட்டு ஏதோ புதுசாக வந்து இந்த டைலாக் சொல்கிறதெல்லாம் எப்படி பாஸ். சரி, ஓகே, அவங்க கரெக்டுன்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு தான், கரெக்டுனா கரெக்டு தான் இல்லையா? பழசெல்லாம் நினச்சி பாருங்கள். கமலா ஹாரிஸ் அவர்களே, தயவு செய்து குறிப்பாக உங்கள் டெமோக்ராட்டிக் பண்ண விஷயங்கள்லாம் பழசெல்லாம் நினச்சி பாருங்கள். நம்ம ரெண்டு வகையாக பிரித்தா கூட, ட்ரம்ப் அப்படி இப்படின்னு மிரட்டினா கூட வார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை விட இவங்க டெமோக்ராட்டிக் வந்துட்டாவே வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து காட்டிடுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் சொல்ல வந்த விஷயத்தை பாருங்கள், விட்டுட்டேன். குறிப்பாக பாரிஸில் நடந்த விஷயத்தை அவர் சம்மந்தப்படுத்தி சொல்ல வந்து கடைசியில் நான் எங்கே போய் முடிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த இப்போ ஃப்ரான்ஸில் நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் காரணம் யாருன்னா ஈரான் தான், எல்லாமே ஈரான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. சரி, நம்ம மிக முக்கியமான தகவலை கொண்டு போயிடலாம். எங்கே அப்படின்னா, ஈராக்கில் வரைபடத்தில் பார்த்துக்கோங்க, அந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான். இன்னொரு புகைப்படம் கூட காட்டுறேன் டைம் இருந்ததுன்னா, ஹன் அல் அசாத்தினுடைய ஏர்பேஸ், அதாவது அமெரிக்கானுடைய தளம் இருக்கிறது. இந்த தளத்திலிருந்து ஒரு 4 to 7 ஆர்டிலரி ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், அதில் 2-3 வந்து இடைமறிச்சிட்டாங்க. பட் 4 வந்து சம்பவ இடத்துல விழுந்து வெடித்திருக்கிறது, சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது, உயிரிழப்புகள் இல்லை என்று அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. சமீப காலமாக கொஞ்சம் ஈரான் பேக்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க. திடீர்னு இந்த தாக்குதலை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்கன்னா, நம்ம 2 நாளைக்கு முன்பு இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே அமெரிக்கா போயிருந்தார். அமெரிக்கா போயிட்டு அங்கே பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தயவு செய்து கிளம்பிடுங்க, ஆடி மாதம்லாம் பார்க்காதீங்க, ஆடி மாதமோ இல்லை ஆடி முடிஞ்சோ நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே நிலைமை ரொம்ப பதற்றமாக இருக்கிறது, என்னால் சமாளிக்க முடியாது, போதிய அளவு உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தேன்னா அங்கே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது, அதனால் நீங்கள் கொஞ்சம் உடனடியாக கிளம்பிடுங்கன்ற ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். அந்த ரெக்வஸ்ட் முடித்த அடுத்த ஒரு நாளில் இன்று ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க தரப்பில் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. முடிச்சிருவன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நிலைமை என்னவாக போகிறது. இருந்தாலும் மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் ரெஸ்ட் இருக்குல்ல, 1 to 1.5 மாதம் பக்கம் தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க. மறுபடியும் அமெரிக்கா நிலை மீது தாக்கல் நடத்துவது என்பது மிகப்பெரிய விஷயம். அமெரிக்கா அப்படின்னும் போது ஒரு செய்தியை கடந்துட்டு போகலாம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பென்டகனுடைய அக்கௌண்டிங்கிலிருந்து ஒரு ஷாக்கிங் தகவல்னால் பெரிய தகவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட நிதி உதவியில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் 8.2 பில்லியன் அமெரிக்க டாலர், எவ்வளோ 8.2 பில்லியன் அமெரிக்க டாலர், 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி. அப்போ நம்ம 100 கோடி இன்ட்டு இந்திய மதிப்பில் 83 ரூபா பக்கம் போட்டிங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ. ஸோ இவ்வளோ தொகைகளை திடீர்னு டெக்னிக்கல் எரர் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, அது என்னென்னு பார்க்குறேங்க, அதனால் மறுபடியும் கொஞ்சம் அனுப்பி விட்றேங்க, நாங்கள் போடப்பட்ட கால்குலேஷனில் போயிட்டு சேரலை அப்படின்ற மாதிரி சொல்கிற இந்த தகவல் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், எங்கே மிஸ் ஆகிருக்கு. ஒன்று
ஏற்கனவே பல வாரியாக சொல்லப்படுகிற தகவல் என்னென்னா, இது எல்லாமே கொடுக்கல் வாங்கல பெரிய அளவுக்கான ஒரு அண்டர் டீலிங் இருக்கிறது. பேருக்கு மட்டும்தான் இங்கே ஆளுகின்ற அரசாங்கம், அதாவது குறிப்பாக அமெரிக்க அரசாங்கம் ஒரு நிதிகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி, அதாவது ஆயுதங்கள் கொடுக்குற கம்பெனிக்கு ஒதுக்குறாங்க. மீதி அங்கே உக்ரைனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து மீதி எல்லாம் அங்கே சர்க்குலேஷனில் வந்துடுதுன்ற ஒரு குற்றச்சாட்டை திடீர்னு இப்போ வந்து 1 கோடி 2 கோடி இல்லை 1000 கோடினா கூட பரவாயில்ல, 2 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து மிஸ் ஆகுது, நாங்கள் போய் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் அந்த எப்படி ஏற்றுக்குன்னு தெரியல. இதுன்னா கூட பரவாயில்லைங்க. இன்று இன்னொரு தகவல் கூட அரசல் புரசலான செய்திகள் வந்தது. அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களில் 25% மேலே இவங்க இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளே போட்டாங்களே வெடிக்கலையாம், நிறைய வந்து டம்மியாக போயிருக்கான். தனது கவலைகளை தெரிவிக்க முடியாமல், இஸ்ரேல் வந்து மன வருத்தத்தையும் சொல்ல முடியாமல், இது ஏதாவது சொன்னால் நாளைக்கு பிரச்சனை ஆயிருமான்றமா இன்றைக்கி தகவல் வந்து வந்திருக்கிறது. அதாவது நான் இந்த இடத்துல என்ன நினச்சேன் அப்படின்னா, காசு கொடுத்து வாங்கின இஸ்ரேலுக்கே டம்மி கொண்டு வந்து சேர்ந்துருக்குன்னா, ஆனால் அதே உக்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஸ்டாக்கு, நமுத்து போனது, வேஸ்டானது, ட்ரையல் எடுக்கிறது, இதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஒரிஜினலாக ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறதில்ல. அப்போ அங்கே நிலைமையை யோசனை பண்ணி பார்த்தேன். அதனால தான் ஜெலன்ஸ்கி இவங்க எவ்வளோ ஆயுதம் கொடுத்தாலும் முன்னேற முடியலன்னு சொல்கிறாங்களே, இவங்க ஏன் வடகொரியாவை சொன்னாங்க அப்படின்னா எனக்கு ஒரே யோசனையாக இருக்குங்க. வடகொரியா கொடுக்குற ஆயுதங்கள் நமுத்து போன குண்டாக இருக்கிறது, நாங்கள் கொடுக்குறலாம் பெஸ்ட்டானு சொல்லிட்டு கடைசியில் இஸ்ரேல் சொன்ன தகவலும் இல்லை, எங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு 2 பில்லியன் அமெரிக்க டாலர் மிஸ் ஆகுது, நாங்கள் திரும்பி உக்ரைனுக்கு அனுப்புன்னு சொல்லப்படுகிற இந்த தகவல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நேற்று சொன்ன டைலாக் தான் திரும்பி மனசுக்குள்ளே வரணும். என்ன டைலாக் நேற்று சொன்னோம்ன்றதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். சரி, ஓகே. இன்னொரு ஃபெடரல் ரிசர்வ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா கிட்ட கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனுக்கு மேலே நம்மளுக்கு லாஸ் ஆகும். அதாவது 1,00,000 கோடிக்கு மேலே அளவுக்கான லாஸ் ஆகும் நம்ம பிரிக்ஸோட டாலரைசேஷன் எஃபெக்ட்னால. 2030க்குள்ளார அந்த இழப்புகளை சந்திக்க நாங்கள் தயாராகிடுவோம். அதனால் முடிந்த அளவுக்கு அவர்களை ஒழித்து விடுங்கள், இல்லை ஏதோ குறைத்து விடுங்கள். பிரிக்ஸோட கூட்டமைப்போட செயல்பாடுகளை குறைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்காங்க. மேபி ட்ரம்ப் வந்தாருன்னா இதுக்கப்புறம் டைலாக்லாம் வேறு லெவலில் இருக்கும். அமெரிக்கா இந்த மாதிரியான வசனங்கள் சொல்லும் போது இன்னொரு விஷயம் கூட அமெரிக்கா கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தது. குறிப்பாக இந்த G20 டிஜிட்டல் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஐரோப்பாவில் பேசியிருந்தாங்க. G20 டிஜிட்டல் டேக்ஸ் அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்க வந்து கஷ்டப்பட்டு சேகரிக்கிற ஒரு சில தகவல்கள் கூகுளில் போயிட்டு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா, எங்களோட உழைப்புகள் வந்து வீணடிக்கப்படுகிறது. அப்படி உழைப்புகள் வந்து ஈஸியாக அவங்கக்கிட்ட கிடைக்கிறதுனால எங்களுடைய நிறுவனங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு லாஸ் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸ் தளமோ இல்லை ஏதோ ஒரு தளமோ சாதாரணமாக ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் போது எங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு செய்தி பார்க்குறதுக்கு வந்து ஒரு சில ஃபீஸ் மாதிரி இல்லை அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் நிறுவனங்கள் பணங்களை கொடுக்க வேண்டும்னு இருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு செய்தியை இந்தியாவில் தேடுறேன் அப்படின்னா அந்த வந்து என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக ஒரு நியூஸ் சேனலுக்கு லிங்க் கொடுக்கும். அந்த நியூஸ் சேனல்லேருந்து ஒரு கட்டுரை மாதிரி நம்ம படிப்போம். அப்போ அந்த கட்டுரை மாதிரி படிக்கும்போது அந்த நியூஸ் சேனல் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் உழைப்புகள் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக நம்ம அதை உட்காந்த இடத்துல எந்த செலவுமே இல்லாமல் நெட்டுக்கு மட்டுமே நாங்கள் பே பண்ணிட்டு கிடைக்கிறதுனால அந்த மாதிரியான நியூஸ் சேனல்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு ஐரோப்பாவில் வச்சுது. ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க, கூகுள் போன்ற நிறுவனங்கள் மீது எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணுங்க, குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால பாதிக்கப்படுகிற நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல. இப்போ இதனால் பெரிய அளவுக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உலகத்தையே ஆட்ட வைக்கிறது யாருன்னா டிஜிட்டல் உலகத்தில் டாப் 20ல் ஒரு 18 மேலே அவங்க தான் இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராத்துலேருந்து ஃபேஸ்புக்கில் இருந்து கூகுளில் இருந்து யூடியூப்பில் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்லாம் அவங்க தான் இருக்காங்க. இதனால் எல்லாம் ஐரோப்பாவும் மொத்த ஏஜென்ட்டும் ஓகே இது நல்ல ஐடியா தான், நம்ம ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். குறிப்பிட்ட நிறுவனங்கள் எந்த இதுலேருந்து செய்திகளை பார்த்தாலும் உடனடியாக ஃபண்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு, ஒரு இயர் பேஸில் இவ்வளோ கொடுத்துருங்கன்னா நிறுவனங்கள் பாதிக்கப்படும். இந்த இடத்துல எப்படி சார் பாதிக்கப்படும்னா, இப்போ நானே என்ன பண்ணுவேன், கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணும்போது என்னன்னா எனக்கு தகவல் வராது. ஏன்னா இவங்க அமௌண்ட் பேஸில் வருது. நாளைக்கு கூகுளோட நம்பகத்தன்மை அந்த இடத்துல குறைஞ்சி போச்சுன்னா நம்ம வேறு எங்கே போய் சர்ச் பண்ணுவோம், ஒட்டுமொத்தமாக பிளாக் ஆகிடும். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஓஹோ இந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா, வளைச்சி கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும், அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஃபைனும் போடக்கூடாது, நிதிகளும் ஒதுக்க முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் அமெரிக்கா தரப்பில் கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, அதாவது மிரட்டி இருக்கிறாங்க. ஐரோப்பா வர ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப திங்க் பண்ணிங்கன்னா மூக்கு கொஞ்சம் குழப்பா இருக்குன்றாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு
யூஎஸ் பேஸ்டு டிஜிட்டல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்களால் டேக்ஸோ இல்லை வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. இது பேர் வந்து லோயர் ரேட் ஜுடிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை ஜஸ்டிஃபிகேஷன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுவே பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு நியூஸை சொல்ல வந்துட்டு திடீர்னு நம்ம அடுத்தடுத்த நியூஸாக வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. குறிப்பாக உக்ரைனுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி இருக்கு இல்லையா, இந்த நிதி வந்து 1.5 பில்லியன் ஈரோ செலவுக்கு வந்து திடீர்னு ஒதுக்கியிருக்கிறாங்க ஐரோப்பா. இந்த நிதி எதுக்காக அப்படின்னா, ரஷ்யாவுடைய சொத்துக்கள், முடக்கப்பட்ட சொத்துக்கள் ஓவராலாக எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 50 பில்லியன் பக்கம் வருது அசட்டில். அதிலிருந்து நாங்கள் ஒரு 1.5 பில்லியன் பக்கம் நாங்கள் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான திடீர் ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 300 பில்லியனுக்கு மேலே கொடுக்கலான்றதை வந்து ஹங்கேரியெல்லாம் கொஞ்சம் தடை விதித்து வச்சுருந்தாங்க. திடீர்னு இந்த இடத்துல இப்படி ஒரு அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஐ திங்க் ஐரோப்பா கிட்டத்தட்ட வெளியேற்றிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தானே இவங்க திங்கிங்லாம் அப்படி தான் இருக்குது. காலையில் சீனா கிட்ட வாங்கின கடன், குறிப்பாக அகதிகளுக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அகதிகள் ஹங்கேரிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்புவாங்க. ஹங்கேரி என்ன பண்ணுறாங்க, முடியாது, எங்களெல்லாம் அவங்கள வரவேற்க முடியாது, எங்கள் எல்லை பகுதிக்குள்ளேயே அனுப்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ நீங்கள் அகதிகளை வாங்கலையோ நம்ம கொள்கையின்படி உங்களுக்கு ஃபைனு, ஏன்னா உங்களுக்கு ஒதுக்கப்படுகிற அந்த நிதியை வந்து வேற ஆளுக்கு நாங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபைனை போடுறாங்க. அப்போ அவங்க கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டு, சரி ஓகே நீங்கள் கட்டாத வரைக்கும் அதுக்கான வட்டியும் சேர்த்து நாங்கள் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க. ஹங்கேரி என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மாதம்லாம் இல்லை, ஒரு வருஷம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லீகல் மைக்ரன்ஸை நீங்கள் வந்து முறைப்படி அனுப்பணுன்றீங்க, நாங்கள் வேணான்னு சொல்கிறேன், இது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க. இது பெரிய சண்டையாக இருக்குது. இப்போ இப்போதைய நிலைமைக்கு ஐரோப்பாவில் ஹங்கேரி பெரிய தலைவலியாக இருக்குது. உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, ஏடிஏசிஎம்எஸ் மிசைல்ஸ் மூலிமா ஒரு பெரிய ஒரு தாக்குதல், குறிப்பாக கிரீமியாவில் இருக்கக்கூடிய ஏர்பேஸை வந்து தும்சம் பண்ணி தூளாக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. உடனே இருக்காது, அந்த ஏர்பேஸ் எல்லாம் அப்படியே சாம்பல் எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கும், பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, கார்கிவ் பகுதியில் ஒரு 100க்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரூப்ஸில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கோம், நிச்சயம் 100 பேர் பக்கம் இழந்திருப்பாங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்கை நியூஸ் கூட இது எடுத்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது உக்ரைன் தரப்பில் உறுதிப்படத்தில் இருந்தாலும் ஒரு பரபரப்பான சம்பவமாக இருக்கிறது அந்த இடத்துல. இன்னொரு ஐரோப்பா செய்திகள் என்ன அப்படின்னா, நம்ம 2 ஆங்கிளில் பார்த்துடலாம். இந்த இடத்துல யூகே வந்து திடீர்னு போயிங் விமானம் RC-135 ஜெட்டை வந்து, ஏர்கிராஃப்ட் ஜெட்டை வந்து திடீர்னு உக்ரைனுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. உக்ரைனுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கிறது. ஷாக்கிங் சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை, சமீப காலமாக போயிங் விமானத்தினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கவலை அளிக்கின்ற செயலாக இருக்கிறது. கொஞ்சம் உதிரி பாகங்கள் ஃபிட் பண்ணதில் நிறையா பிரச்சனை இருக்கிறதுனால அது மேலே கேஸ் போயிட்டுருக்கு. அதனால் சும்மா நிறுத்தி வைக்கிறதுக்கு எங்கேயாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எதுக்கு அங்கே கொடுத்துட்டா வேலையாயிடுமேன்றனால வந்து கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்துடலாம். இன்னொரு ஆங்கிள் பார்த்தோன்னா, உக்ரைன் வீரர்களுக்கு பெரிய அளவுக்கான ட்ரைனிங்லாம் வந்து பயங்கரமாக, இப்போ ஒரு ட்ரோன் வந்தது அப்படின்னா அந்த ட்ரோன்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கான ட்ரைனிங்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் வெளியிலங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறதுலாம் கரெக்டு தான், பட் அங்கே கலை நிலவரத்துக்குள்ளே போகும்போது அவங்களே சுட்டு அந்த சேரும் சகதியில் ரொம்ப டயர்டாகி ஓடி வரும்போது எங்கே இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக ஓடி போய் ஒழிய முடியும்? ட்ரோன் கிட்ட போயிட்டு ஒன்றும் முடியாததுக்கான காட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. உக்ரைன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, நார்த் கொரியா தொடர்ந்து ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் ரஷ்யாவுக்கு அனுப்பிட்டு தாங்கிறாங்க. பட் சவுத் கொரியா வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துருவோன்ற மாதிரி ஒரு டைலாக் மட்டும் தான் சொன்னாங்க. அதை கொஞ்சம் செயல்படுத்தினீங்கன்னா எங்கள் தரப்பில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளீஸ். யார் இருந்தாலும் அந்த வார்த்தைக்கான மதிப்பு கொடுக்கணும், உங்கள் வார்த்தையை காப்பாற்றுங்க தென்கொரியா. அவங்க பாருங்கள், நார்த் கொரியா விவரமாக வடகொரியா வந்து கொடுத்துட்டாங்க, யாருக்கு, ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்களும் எங்களுக்கு கொடுங்க சொன்ன மாதிரியே, டைலாக்கை மட்டும் சொல்லிட்டா போகாதுன்ற அளவுக்கு மாதிரி லைட்டாக அப்படி குத்தி காட்டியிருக்கிறாங்க தென்கொரியாவுக்கு. சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்துங்க. இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஆப்ரேஷன் தொடங்கியிருக்காங்க. நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் 3 விஷயத்தை விளக்கணும்னு விரும்புகிறேன். முதல்ல மேலே அல்குவாரா அப்படின்ற ஒரு பகுதியில் 2ன்னு போட்டிருக்கோம் நம்பர். அந்த இடத்துல கொஞ்சம் மேல் நோக்கியும் போகிறாங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே தான் வந்து ஆஸ்ட்ரேலியஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது பிணைய கைதிகள் அந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு இருக்காங்க. இதை எப்படி இஸ்ரேல் தரப்பில் கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த வழியாக அந்த படைகள் குறைஞ்சி உள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள். போகும்போது அந்த இடத்துல குறிப்பாக ஒரு 4 ஆஸ்ட்ரேலியஸ் வந்து இறந்த நிலையில் அந்த இடத்துல வந்து மீட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட உளவு தகவல்கள் என்ன கிடைக்கிது அப்படின்னா, அந்த ஏரியாவுக்குள்ளே மேபி இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் வளைச்சி அந்த பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷனால்
மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், இந்த பக்கம் குறைஞ்சி போயிட்டு இருக்காங்க. மற்ற ராஃபா பகுதியிலும் சரி, கான்யூனிஸ் பகுதியிலும் ஒரு பெரிய தாக்குதல். கான்யூனிஸ் பகுதியில் 17 பேரும், ராஃபா பகுதியில் ஒரு 12 பேரும் இன்றைய தாக்குதலில் பெரிய அளவுக்கான ஒரு இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போது நிலைமைக்கு பரபரப்பான செய்திகள் என்ன அப்படின்னா, குறிப்பாக பிணைய கைதிகள் இருக்கக்கூடிய பகுதியும் அந்த இடத்துல தான் அகதிகளும் எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க இல்லையா, அவங்களும் இருக்கிற பகுதி 2 ஒரே இடத்துல இருக்கிறது. அதனால நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய இடமாக இருக்கிறதுன்னு இருக்காங்க. ஸோ ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. அதே போல் பாலஸ்தீன தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறோம், எங்கள் தரப்பில் குறிப்பாக பாக்ஸிங், ஜூடோ, ஷூட்டிங், ஸ்விம்மிங் இதில் எல்லாத்தையும் நாங்கள் கலந்துக்கிறோம். பட் இதில் வந்து ஒரு 6 அத்லெட் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் எங்களுடைய உணர்வுகளை மக்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். ஏன்னா அத்லெட்ஸ் எல்லாமே கொல்லப்பட்டிருக்காங்க. அதையும் மீறி அந்த போர்க்காலத்திலேயே எங்கள் மக்கள் ட்ரைனிங் எடுத்து இங்கே வந்து கலந்துருக்கிறாங்க. அதை தாண்டி நாங்கள் பதக்கங்கள் வெல்லும் பொழுது எங்களுடைய உணர்வுகள் இந்த உலகம் வந்து மதிப்பளிக்கும் அப்படின்ற மாதிரி பாலஸ்தீனத்தினுடைய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வந்து இப்படி ஒரு நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் இதுவரை லெபனான் பகுதியில் நாங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலில் 500 பேர் இறந்து போனதாக வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார, அதாவது டல்காராம் அப்படின்ற ஒரு குரூப்ஸ் பாலஸ்தீனத்துலேயும், இன்னொன்று வந்து பாலஸ்தீனம் அத்தாரிட்டின்னு 2 குரூப் இருக்குது. இந்த பாலஸ்தீனம் அத்தாரிட்டியில் ஒரு ஃபைட்டர் ஒருத்தர், அதாவது முகமது ஜாஃபர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த டல்காராமுக்கும் இந்த 2 குரூப்புக்குமே பெரிய சண்டை. குறிப்பில் இதில் வந்து இஸ்ரேல் இல்லை, இந்த 2 குரூப்புக்கு சண்டை வந்து கடைசியில் அவர் வந்து கைது பண்ண முடியாமல் போயிடுது. ஒரு பெரிய பரபரப்பு, ஒரு துப்பாக்கி முனையில் ஃபுல்லாக அவங்கள சூழ்ந்துக்கிறாங்க, கைது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஃபோர்ஸ் உள்ளே போயிட்டுமே ஃபெயில்டு ஆகிடுச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அமாஸில் இருக்கக்கூடிய அல் குவாசம் பிரிகேட், குறிப்பாக அமாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்குள்ளே இந்த அளவுக்கு பிரிவினை வந்து அவளை கைது பண்ணுற நோக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம ஒருங்கிருந்து மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த டல்கரம் இருக்குல்ல, அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான செயல்பாடுகளை எடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் இந்த வீடியோட நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். மெக்சிகோனுடைய ட்ரக் டிராஃபிங், அதாவது ட்ரக் கார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, எல் சோப்பஸ்னுடைய பையனை FBI அதிரடியாக தனி விமானத்தில் கைது பண்ணி அழக்க தூயின் வந்து அமெரிக்காவில் வைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட மெக்சிகோனுடைய அரசாங்கமே நடுநடுங்கி போயிருக்கும், அவங்கள தொடங்க முடியாது. ஒரே ஒரு தடவை கைது பண்ணதுக்கே ஒட்டுமொத்த மெக்சிகோவை காலி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரக் கார்டல், மிகப்பெரிய ஆள். அவங்களோட பையனை எப்படி தூக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் பெரிய அளவுக்கான செய்திகள் காலையிலேருந்து பரபரப்பாக்கப்படுகிறது. மெக்சிகோ முழுவதும் பரபரப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. ட்ரக் கார்டலோட பையன் எல் சோப்பஸ் அவர்களை வந்து அமெரிக்கா தூக்கிட்டாங்க. மிகப்பெரிய சம்பவம். கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய கஸ்டடியில் இருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா எதன் அடிப்படையில் எடுக்கிறாங்கன்னா, தொடர்ந்து இவன் தான் அமெரிக்காவுக்குள்ளார பெரிய அளவுக்கான ட்ரக் இல்லீகலாக அனுப்பிட்டு இருக்கான்ற அடிப்படையில் வந்து தூக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.